சாய்பாபாவுக்கு எல்லா யோக அபிப்பியாசங்களும் தெரியும். குறிப்பாக 6 பயிற்சிகள் நன்றாக தெரியும். அதில் ஒன்று தௌதி. நீண்ட லெனின் துணியின் உதவியால் வயிற்றுக்குள் தூய்மை செய்தல், கண்டயோகம், மூட்டுகளை தனித்தனியாகி மறுபடியும் சேர்த்தல் மற்றும் சமாதி. அவர் இந்துவா அல்லது முஸ்லீமா? ஒரு சமயம் சிறந்த இந்துவாக விளங்கி ஸ்ரீ ராம விழா நடத்துகிறார். பிறிதொரு சமயம் நல்லதொரு முஸ்லீமாக இருந்து சந்தன ஊர்வலம் நிகழ்த்துகிறார். கோகுலாஷ்டமி சமயத்தில் கோபால் காலா என்ற தயிர்ப்பானை ஆட்டம் நடத்துகிறார். மல்யுத்தங்களும் உண்டு. உடல் பயிற்சிக்கான பலவித நிகழ்ச்சிகளையும் இந்த விழாக்களினால் ஏற்பாடு செய்வார். ஈத் பண்டிகையின் போது முகமதியர்கள் நமாஜ் நடக்கும். ஒரு சமயம் மொஹரம் பண்டிகையின் போது முகமதியர்கள் தஜியா அல்லது தபூத் கட்டினர். சில நாட்கள் கழித்து அதனை ஊர்வலமாக எடுத்துச் செல்வதாக ஏற்பாடு. 4 நாட்கள் அது பாபாவின் மசூதியில் இருந்தது. அடுத்த நாள் கொஞ்சமும் தயவு தாட்சியமின்றி பாபா அதை அங்கிருந்து நீக்கிவிட்டார். அவர் காதுகளில் துளையிடப்பட்டிருப்பதால் அவரை முகமதியராக கொள்ள முடியாது. அவர் இந்து என்றால் பிறகு மசூதியில் ஏன் இருக்கிறார்? முஸ்லிம் என்றால் ஏன் தீ வளர்க்கிறார்? சங்கு ஊதுதல், மணி அடித்தல், வேள்வி தீ எரித்தல், பஜனை செய்தல், தன் கால்களை கழுவ பிறரை அனுமதித்தல் போன்றவை இஸ்லாம் மதம் ஏற்காதவை. அவரை அந்தணர்களும் அக்னிஹோத்திரர்களும் மற்ற வேத விற்பன்னர்களும் வணங்குகின்றனர். அவரது ஊர் நாடு பற்றி விசாரிக்க முனைந்தவர்கள் அவரை தரிசித்தவுடன் மெய்மறந்து விடுகின்றனர். எனவே அவர் இந்துதானா முஸ்லிமா என்று ஒருவராலும் நிச்சயிக்க முடியவில்லை. மகள்சாபதி என்பவர் பாபாவின் நெருங்கிய பக்தர். ஷீரடிவாசி இருவரும் ஒன்றாகவே உறங்குவது வழக்கம். மசூதியில் அல்லது சாவடியில் ஒரு சமயம் பாபா அவரிடம் தான் பத்ரி என்ற ஊரைச் சேர்ந்த அந்தனர் என்றும் குழந்தை பருவத்திலேயே தான் ஒரு முஸ்லிம் சாமியாரிடம் கொடுக்கப்பட்டு அவரால் வளர்க்கப்பட்டதாகவும் கூறினார். பத்ரியிலிருந்து வந்த சிலரிடம் பாபா ஊரில் வாழும் சிலரை பற்றி நலன் விசாரித்தார். பாபாவின் பிறப்பு, ஊர், ஜாதி, குலம், மதம் பற்றியோ இந்துவோ முஸ்லிமோ என்று நிச்சயிக்க முடியாததால் வியப்பொன்றுமில்லை. ஒருவர் உடல், பொருள், ஆவிதான் என்ற அகங்காரம் இவை அனைத்தையும் இறைவனிடம் அர்ப்பணித்து இறைவனோடு ஐக்கியமாகிவிட்டால் அவருக்கு மேற்கண்ட கேள்விகளால் என்ன பயன்? அப்படிப்பட்டவருக்கு சமாதி, குலம், நாடு என்று எதுவும் அவசியமில்லை. சாய்பாபா உயர்ந்த சன்னியாசி. அவருக்கு எந்தவித வேறுபாடும் கிடையாது. பல சாதகர்கள், சன்னியாசிகள் மற்றும் முக்தி பெற விரும்புவோர் பாபாவிடம் வருகின்றனர். அவர்களுடன் நடப்பதும் பேசுவதும் சிரிப்பதும் மற்றும் அல்லாஹ் மாலிக் என்று உச்சரிப்பதும் பாபாவின் செயல்கள். அவருக்கு வாத பிரதிவாதங்கள் பிடிக்காது. அவர் எப்பொழுதும் கட்டுப்பாட்டுடன் அமைதியாக இருப்பார். சில சமயம் சினம் கொள்வது வழக்கம். வேதாந்த உரைகள் நிகழ்த்துவதும் வழக்கம். அவர் யார் என்பதை இறுதி வரையிலும் யாருக்கும் சரியாக அறியவில்லை. அவரை பற்றி பிறப்பு, மதம் போன்றவை பலரால் சொல்லப்பட்ட யூகங்கள். எல்லோருடைய உள்ளங்களையும் அவர் அறிவார். ஏனென்றால் எல்லா உயிர்களிலும் அவர் இருக்கிறார். அவரிடம் எந்த இரகசியத்தையும் மறைக்க முடியாது. உண்மையை ஒழிக்க முடியாது. அவர் அறிவு களஞ்சியம். மனித உருவில் காணப்படினும் அவரது செயல்கள் யாவும் கடவுளர்களது செயல். ஓம் சாந்தி.